டெக் சேனல். ஸோ டுடே நம்ம சேனல் நீங்கள் என்ன பார்க்குறோன்னா, நீங்கள் எல்லோரும் கேட்டிருந்தீங்க, அதாவது ஃபயர் எஃபெக்ட்லாம் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இன்றைக்கி ஃபயர் எஃபெக்ட்டில் எப்படி வீடியோ மேக் பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, கைமாஸ்டர் ப்ரோஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இந்த ஆப்போட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் தந்திருக்கேன். ஸோ இந்த ஆப்பில் என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து கிராக் வெர்ஷன் எனபிள் ஆகி வந்துடும். அதாவது பிளண்டிங் ஆப்ஷனில் போய் நீங்கள் அமௌண்ட் பே பண்ண தேவையில்லை. ஸோ தென் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்க லேயர் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். ஸோ அதெல்லாம் எப்படி டவுன்லோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, அதுக்கு தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணி அதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். அதை போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ கைன்மாஸ்டர் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணி ஆஸ்பெக்ட் ரேடியோ பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம ஒன்றுக்கு ஒன்று, அதாவது பார்த்திங்கன்னா கிராப் சைஸ் வைக்க போகிறோம். ஸோ தென் மீடியாவில் போய் பேக்ரவுண்ட் 30 செகண்ட் ஆட் பண்ணிடுங்க. ஸோ தென் உங்களுக்கு தேவையான இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் போய் ஃபுல் சைஸ் வச்சுருங்க. ஸோ இதே 30 செகண்ட் ஆட் பண்ணிடுங்க. ஸோ தென் பார்த்திங்கன்னா, நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க லேயர் எந்த ஃபோட்டோவில் இருக்கோ அதை போய் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணி ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் போய் ஃபுல் சைஸ் வச்சுட்டு, ஸோ அந்த லேயர் கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணி பிளண்டிங் ஆப்ஷனில் போய் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஸோ ஸ்க்ரீன் கொடுத்துட்டு அதே லேயர் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய் ஸோ இந்த ரெண்டு ஜாஸ்தி பண்ணி வச்சுருங்க. ஸோ இப்போ உங்கள் ஃபோட்டோவை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அது அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய் கொஞ்சம் பிரைட்னஸ் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. அதுவும் உங்கள் ஃபோட்டோ ரொம்ப பிரைட்னஸாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுங்க. அப்படின்னா தான் அந்த ஃபயர் எஃபெக்ட் கொஞ்சம் நல்லா தெரியும். ஸோ தென் பார்த்திங்கன்னா, நம்ம இதோட ஒரு பிஎன்ஜி இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தனியாக தந்திருக்கேன். ஸோ இது உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க. அப்படியே இந்த பிஎன்ஜி இமேஜை 30 செகண்ட் ஆட் பண்ணிடுங்க. ஸோ தென் டெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணி இதோட நம்ம ஒரு ஈமோஜி வச்சுக்கலாம். ஸோ இந்த சைடில் 3 டாட் இருக்குது, அதை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் எடுத்து திரும்ப இந்த சைடு அதே இதை ஒன்று வச்சிடலாம். ஸோ இப்போ இந்த 2 டெக்ஸ்ட்டையும் 30 செகண்டுக்கு அப்படியே ஆட் பண்ணிடலாம். இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் இன்னும் இதோட சாங் ஆட் பண்ணல. உங்களுக்கு பிடிச்ச சாங் ஆடியோ செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ப்ளே பண்ணலாம். ஸோ இப்போ இந்த டெக்ஸ்ட்டை பார்த்தீங்கன்னா, நம்ம டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஓவரால் அனிமேஷனில் போய் நம்ம வந்து ஃப்ளோட்டிங் கொடுத்துடலாம். பருத்தி வீரன் செவ்வாழை பெருசா ஏதாவது பண்ணிவிட்டு காருக்குள்ள ஒரே ஒரு தடவை மெட்ராஸில பார்த்துடலாம். ஸோ இப்போ எல்லாமே பெர்ஃபெக்டாக செட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இது எப்படி சேவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதோட உங்களுக்கு ஏதாச்சும் பார்டரு ஆட் பண்ணணும்னா அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லேயர் கிளிக் பண்ணி ஹேண்ட் ரைட்டிங்கில் போய் டாட் கொஞ்சம் 3ஆவதாக இருக்க டாட் செலக்ட் பண்ணிட்டு, ஸோ நீங்கள் பிளாக் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. சாரி, நான் இந்த பாக்ஸ் என்ன செலக்ட் பண்ணல. இதை வந்து இந்த பாக்ஸுக்கு செட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் பொறுமையாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் எப்படி சேவ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, பேக் வந்து நீங்கள் ரீசெண்டாக எடிட் பண்ண கிளிக் பண்ணி ஷேர் ஆப்ஷன் கொடுங்க. ஸோ அப்படியே எக்ஸ்போர்ட் கொடுத்துருங்க. சேவ் ஆக பார்த்தீங்கன்னா 3 to 5 minutes ஆகும்.
ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வண்டர்ஃபுல் டெக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்போ நான் போகிற ஒவ்வொரு வீடியோக்கும் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு புதிய வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.